என்னவா ஜம்புவி உலகமேல வாஜம்புவி உலகமேல அரக்கன் வரிசையுடன் ஆண்டுவார் தேஜம்புவி அவனி எல்லாம் அரக்கன் திறமையுடன் ஆண்டுவாரா அரக்கன் ஆறில் ஒரு கடமை வாங்கி அஜயாத மணியுங்கே எல்லை இல்லா பாதாளத்தை எல்லை இல்லா பாதாளத்தை அரக்கை இன்பமுடன் ஆண்டுவாரா வல்லரக்கை இன்பமுடன் அரசு செய்யும் அரக்கனுக்கு மண்டிரி அம்பிரதானி மற்ற வெள்ள ஜைனிய காவலராயவளரா காவலராயவளர் அரகனுக்கு தண்டர்கள் அந்த அலையறியா அரக்கனுக்கு தண்டர்களா ஒரு பாதாள தேசம். பாதாள தேசம். அந்த ஆதி ஒரு பாதாள தேசத்தை ஆதி ஒரு பாதாள தேசத்தை அரசு செய்து வாரான் ரிஷிமுகாவர்ணனுக்கும் எத்தகனி வெண்ணாளுக்கும் மகனாக பிறந்தவன். வல்லவை சொருவத்தோடு பிறந்ததினால அவனுக்கு பேர் வல்லவன். அரக்கர் குலத்திலே அவதாரம் செய்ததினால அவனுக்கு பேர் அரக்கன். இரண்டையும் சேர்த்து மகனுக்கு விட்டார்கள் பேரு வல்லரக்கன். உண்மையான பேர் அவனுக்கு என்ன பேர் தெரியுமா? அவனுக்கு உண்மையான பேர் பத்மாசுரன். பத்மாசுரன் பத்மாசுரன் பத்மல்ல பத்மாசுரன். ஆமா, அந்த பத்மாசுரன் என்ற வல்லரக்கன் ஆதி ஒரு பாதாள தேசத்துக்கு பாதாள தேசம் என்ன? இந்த தேசம் தான் பாதாள உலகம். பாதாள உலகம். இந்த பாதாள உலகத்துல அவனி சூழம் 56 தேசம். 56 தேசம். அங்கம், கொங்கு, வங்காளம், யாழ்ப்பாணம், டெல்லி, சோதகம், வடமதுரை, பூமதுரை, கல்கத்தா, காம்போதி, பல்லவ தேசம், பப்பர தேசம், மாயாபுரி, மாயா அழகேசாபுரி, அசினாபுரி, அயோத்தியாபுரி, சரளிங்க தேசம், ஒட்ட தேசம், யாழ்ப்பாணம், சிந்து, பாஞ்சாலம், இப்படி சொல்லக்கூடிய 56 தேசத்தையும் ஒரு கொடைக்குள்ள இருந்து 16 வயதுல படித்து முடித்து பவளக்கண்ணியனும் என்னாலை பாணிக்கரகம் செய்தார். கல்யாணம் விவாகம் செய்தார். விவாகத்தை முடித்து மன்னனின் தேவியுமாக மற்ற மகிழ்ச்சியோடு ஆண்டு கொண்டிருக்க அப்பாவாகிய ரிஷிமுகா வர்ண மகனுக்கு புத்திமதி சொன்னார். மகனே வல்லரக்கா, உனக்கு வயது 21. நீ அரசாலும் பருவத்துக்கு வந்துட்ட. வருங்காலம் உன்னுடைய பொறுப்பு. எதிர்காலமும் உன் கையில இருக்கு. நீதிமுறை தவறாம, நேர்மையை மறக்காம, தயவு தாட்சிணியத்தோடு, மனுநீதி தவறாம, தர்மத்தை தவறாம, தர்ம முறையிலே தனியரசு செய்யணுண்ட மகனே என்ற வல்லரக்கனுடைய கையிலே செங்கோலை கைபிடித்து சிம்மாசனம் ஏறினால் வல்லரக்க அவருடைய அரசுமுறை தவறாம அங்க அரசு செய்த வல்லரக்க அரசு செய்ய அரக்கனுக்கு யாதி ஒரு பாதாளத்தில்
முன்னா மாளிகையா தங்கத்தால தங்கத்தாலே மண்டகம் முன்னாலே மாளிகை தங்கத்தாலே தங்கத்தாலே அந்த அஜுரமன் அரக்கனுக்கு கணக்கு ஆனகட்ட சாவடியா அவடியா அசந்திருக்க மண்டகமா மண்டகமா ஐயா குதிரை கட்ட தாவடியா குழுவிருக்க மண்டகமா பந்தேடி மேடைகளா 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 அனுக்கு பல்லாக்கு தாவடியா ஐயா சாவடி அரக்கனுக்கு தாவடியா மேடைகளா மேடைகளா தாவடியா தாவடியா அந்த அஜுரமன் அரக்கனுக்கு 56 அரசரெல்லாம் அவதி பணம் கொடுப்பார் அடிபணிந்து நடப்பார் இருஜபணம் கொடுப்பார் ஏவன் தொழில் செய்யுவார் கப்ப பணம் கொடுப்பார் கைய கேட்டி அரகனை கைய கேட்டி வணங்கு அவனை சூடு உலகத்துக்கெல்லாம் அதிபதி சக்கரவர்த்தியாக ஆமா ஏகாதிபதி சக்கரவர்த்தி ஏகாதிபதி சக்கரவர்த்தியா இருக்கார் ஒரு நாடா ஏ 2 நாடா 56 தேசத்துக்கு அவன் தான் ஏகாதிபதி சக்கரவர்த்தி அப்படி சக்கரவர்த்தியாக இருந்து 55 சிற்றரசர்களா அசுர அரக்கனுக்கு அவதி கொடுத்தார்கள் அடிபணிந்து நடந்தார்கள் இருசா கொடுத்தார்கள் ஆமா ஏவந்தொழில் செய்தார்கள் நம்ம ஒரு மன்னனுக்கு சிற்றரசுகள்லாம் யாவமணி பண்ணுவாங்கல்ல பண்ணுவாங்கல்ல ஆ. அடியாள்னு இருப்பாங்க ஒரு விவரம் இருந்தாருன்னா அவருக்கு தலையாரி இருப்பாங்கல்ல அம்மா அவருக்கு கிளர்க்கு உண்டு கிளர்க்கு உண்டு யாரு ஆமா அதனால அம்மா அரசனாக இருக்கக்கூடிய அரக்கனுக்கு கீழ்ப்படிந்த நாடு சிற்றரசுகள் 55 தேசம் ஆமா 55 தேசம் ஆரி கொடுக்காங்க அம்மா வணங்கி நடக்காங்க நடக்கிறார்கள் இருஜா கொடுக்காங்க ஏவன் தொழில் எல்லாம் பண்ணுதாங்க பகுதி கொடுத்து பணிஞ்சு நடக்காங்க ஏமனா இப்ப நம்ம எடுத்து கொடுமே நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம எவ்வளவு வரி பணம் கட்டுதோம் ஆமா வீட்டு தீர்வை தண்ணி தீர்வை ஆமா மின்சார ஆமா தண்ணி தீர்வை ஆமா சொத்து வரி ஆமா உள்ளதுக்கு வச்சிருவாங்க ஆமா அதனால நம்மளே எவ்வளவு வரி கட்டுதோம் நம்ம நாட்டுக்கு ஓட்ட முடியலையா எதுக்கு அப்ப நம்மளே அரசாங்கத்துக்கு இவ்வளவு வரி பணம் கட்டும் போது 55 சிற்றரசுகளை என்ன தோலை உரிக்கியா 55 சிற்றரசுகள் அரக்கனுக்கு அடிபணிந்து வணங்க ஏ வல்லரக்க ராஜனுக்கு ஏ பகுதி பணம் கூடுதையா ஏ இருஜபணம் உயருதையா அந்த அஜுரமன் அரக்கனே ஐயா கப்ப பணம் கூடுதையா கமிஷ பணம் உயருதையா ஏ வல்லரக்க ராஜனுக்கு அவன் வரி பணம் உயர்ந்த போது அஜுரமன்ன வல்லரக்க அவன் என்ன அதை எண்ணமெல்லாம் அரக்க எண்ணுதான மனமதியில வரி பணம் காஜு பணத்தை கண்ட உடனே அரக்கன் கருத்து இழந்துட்டான் போயிட்டான் வல்லரக்க புத்திமான் புலமான் வல்லரக்கனுக்கு வரி பணம் வந்தது பத்தியலா காஜ கண்டம் கருத்து இழந்து போனான்
உங்களுக்கு உலகில் உறக்க வராத. அப்படியாக ஆமா இந்த வல்லரக்கனுக்கு 10 பணத்தை கண்டவன பாவி அரக்கம் மதிய இழந்துட்டான். மதிய இழந்துருவோம்ல. நம்மளே 10 பணத்தை கண்டுட்டா என்ன வரத்து வரும்? நிலையத்திலான வரோம். அதுக்குன்னு ஒரு வெள்ளைச்சட்டையை போடுதோம். ஆமா அதுக்கு 500 ரூபா நோட்டு அந்த சட்டையில இருக்குது தெரியணுமா? வெள்ளைச்சட்டையில வெள்ளச்சட்டையில தெரியணுமா? அதுக்குன்னு ஒரு பைக் எடுப்பான். எடுக்கா தெருவை 4 வளையம் வருவான். ஆமா 4 வளையம் சுத்தி சுத்தி வருவான். எவனா அந்த 500 ரூபாய் மாத்திட்டு அடுத்து சேருவா இல்லல்ல இல்லல்ல அந்த 1 ரூபாய கண்டா நம்ம என்ன வரத்து வாரோம்? என்ன வரத்து வாரோம்? நிலையத்து வாரமே. ஆமா இந்த வல்லரக்கனுக்கு வருஷ வாரிப்பணம்லாம் கூடுது. அவன் போட்டது சட்டம் வச்சது வருஷம். ஒரு 6 மாசம் நல்லா இருந்தான். நல்ல அரக்கனா இருந்தான். நல்ல அரக்கனா இருந்தான். ஆமா இந்த வரிப்பணம் வந்தது பத்தியலா? வந்ததுல்ல. பஞ்ச பகுதி பணம் கூட கூட அரக்கம் மதிய இழந்துட்டான். மதிய இழந்துட்டான். புத்தியவே இழந்துட்டான். புத்தி இழந்த வல்லரக்கம் ஆகாத ஒரு சட்டத்தை போட்டுட்டான். எப்படி போடுறான்? 6ல் ஒரு கடமை. 6ல் ஒரு கடமை அப்படின்னா என்னய்யா? நம்ம இருக்க இந்த பூமியில ஆமா இந்த விவசாய பூமியில விளையுதல் பத்தியில மாசுலு மாசு நெல்லோ சோளமோ பயிரோ என்ன விளைஞ்சாலும் தினையோ சோளமோ கம்பங்கள்ளோ பருத்தியோ எது விளைஞ்சாலும் நெல் விளைஞ்சாலும் சரி பூமாசல் விளைஞ்சாலும் சரி விளையுதுல 6 ஓட்டை விளைஞ்சதுன்னா 5 ஓட்டை வல்லரக்கம் கையில கொடுத்துடணுமா? உழுதவனுக்கு ஒரு ஓட்டை. உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்ச மாட்டாங்க. ஆமா சம்சாரி கணக்கு பார்த்தா தார் கம்பு மிஞ்சாது. இப்ப உள்ள விலைவாசி அப்படித்தானே இருக்கு. நம்ம போடுறதும் அப்படித்தான் இருக்கு. எடுத்த மாசலுக்கு கைக்கு முதலுக்கும் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கு. அதான விவசாய நிலம் பூரா பிளாட் போட்டு விற்காங்க. ரியல் எஸ்டேட். ஆமா 5 கிலோ உள்ளி 100 ரூபாய் விற்காங்க. ஆமா கொடி உள்ளி அப்ப சம்சாரி செய்வோம். அப்படிதான் சம்சாரி இருக்க இடத்தை வித்துட்டு போக வேண்டியதான். ஆமா இப்படி ஆகாத சட்டத்தை போட்டான் அசுரகுலவேந்தன் வல்லரக்கன். 6ல் ஒரு கடமை என்று விவசாய மக்களுடைய வயத்தினை அடிச்சான். அது மட்டுமா இந்த அரக்கம் பண்ணுதான். அவன் கோயிலுக்கு போக மாட்டான். அரக்கன் கோயிலுக்கு போக மாட்டான். இந்த குலதெய்வத்தை வணங்க மாட்டான். வல்லரக்கன் காவி வேட்டி கெட்ட மாட்டான். கழுத்தில உத்திராட்சம் போட மாட்டான். ஏ அசுரமன்ன வல்லரக்க அவன் சிவனார நினைக்க மாட்டான். நெத்திர திருநீர் பூச மாட்டான். அவன் பகவான வணங்க மாட்டான். அரக்கம் பஞ்சாட்சரம் பூச மாட்டான். அந்த அசுரமன்ன வல்லரக்க அவன் தானே கடவுள் என்று தன்மனதில் எண்ணுதானே. அரக்க ஒரு தங்கடவுள் என்று ஏ கடவுள் அரக்க உள்ளத்தில் எண்ணுதானே. பொல்லாத வல்லரக்க வாயிரல் அடைக்க சொன்னா கொலகளவு பண்ண சொன்னா ஏ அடங்காத வல்லரக்க அவன் அதிகாரம் பண்ணுதான். அவன் அட்டுழியம் நடத்துதான். பொல்லாத வல்லரக்க பூஜை செய்யும் பூசாரிய உடதி தட்டி அடிக்கான அந்த அசுரமன்னன் வல்லரக்க ராமா என்று சொன்னவர நாவ 2 அறுப்பான. அரி என்று சொன்னவர் அறுத்துருவான் தலைய 2. சிவனார் என்று சொன்னவர சிவனார் என்று சொன்னவர அரக்கன் சிரஜ 2 அறுப்பானா.
பண்ணுதான் அட்டூழியம் பண்ணுதான் ஆமா இன்னல் பண்ணுதான் இடுக்கம் பண்ணுதான் ஆமா அட்டகாசம் பண்ணுதான் ஐயா. வாயிலெல்லாம் இழுத்து போட்டுங்களே ஏழு 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 இழுத்து போட்டுங்கடா. பூஜாரி ஐயா பூஜாரி இழுத்து போட்டுங்க ஐயா. அவன் ஏழை தான் கூப்பிடுதான் ஆமா அவன் ஆட்சி நடக்கல. அவன் ஆட்சியில நடக்கு ஆமா வல்லர காட்சிலாம் நடக்கு ஏல எவனும் கோயில் பக்கமே போயிடக்கூடாது ஆமா போயிடவே கூடாது பூஜாரி பூசாரி என்ன காப்பு தேனும் பாலி இளநீர் அபிஷேகம் எனக்கு நடத்துங்கடா இந்த வல்லரக்கனுக்கு நடத்துப்பா ஏல உனக்கு படி அளக்குது நான் தானே நான் தானே நான் இருந்தா தானே நீ நல்லா இருக்க முடியும் அப்ப 6 கால பூஜை இந்த அரக்கனுக்கு நடத்து ஆமா அரக்கனுக்கு நடத்துப்பா உத்தரவு ஏஜமா. ஆமா உத்தரவு ஏஜமா. ஆமா கோயில புறம் இழுத்து போட்டுங்கடா போட்டுக்கடா கோயில சாய் உன்னை பிடிக்க கையில பிடிங்க. சிவன் நாமத்தை யாரும் சொல்லாதியா சொல்லாதியே சிவனுடைய நாமத்தை ஓம் நமச்சிவாயன்னு சொன்னா சொன்னியானா உள்நாக்கு அறுக்கப்படும் அறுக்கப்படும் அரி என்று சொன்னால் அறுக்கப்படும் தலைய தலையா இருக்கப்படும். ஆமா என்று சொன்னால் நாவரண்டா அறுக்கப்படும் நாவ அறுக்கப்படும் ஆமா எப்படி இன்னல் பண்ணதான் பாத்தியலா எப்படி பண்ணதான் பாத்தியா அவனும் கோயிலுக்கு போக மாட்டான் ஆமா மத்தவனையும் கோயிலுக்கு போக கூடாதுங்க போக கூடாதுன்னு சொல்லுதான் அரக்கன் கண்டன பாவி. அம்மா வல்லரக்கன் கோயிலுக்கு போனானா போகல அவனுக்கு குலதெய்வம் எங்க இருக்குன்னு அது தெரியுமா தெரியாதுல்ல ஒரு மனிதனுக்கு என்ன குலம் தெரியாம போனாலும் போனாலும் அவன் குலதெய்வத்தை மறந்து போகப்படாதான் போகவே கூடாதான் அம்மா இருக்கும்ல அம்மா ஆய்க்குடி பெரிய நாயக மாசான முத்து மொட்டையா சொல்லக்கூடாது அம்மா நான் மாசான முத்து ஆமா இவருக்கு ஆண்டி பெட்டி கருப்பசாமி அப்பப்ப சாமி மாறி மாறி அடிக்கிட்டு கருக்கல் பூஜையில சிவனுக்கு எனக்கு வந்து ஒண்டிக்கல்ல இருப்ப உங்களுக்கு ஐயா. நம்ம தாளத்துக்கார தம்பிக்கு வந்து புளிய மரத்து கொண்டேன். நம்ம 6 பேருக்கு நான் 6 குலதெய்வம் இருக்குல்ல. அப்ப அந்த குலதெய்வத்தை மறக்க கூடுமா மறக்க கூடாதுல்ல அந்த குலதெய்வம் தான் இந்த உலகத்துல அம்மா மழை போல வந்தாலும் பனி போல நோக்கி வைப்பாராம் ஆமா பனி போல தீட்டு வைப்பாரு அம்மா எல்லாம் ஒரு கையில இருக்கு. அம்மா குலதெய்வத்துக்கு பிறகுதான் மற்ற தெய்வமே நம்மளுக்கு அனுக்கிரகம் கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் அப்பேற்பட்ட குலதெய்வம் எங்க இருக்குன்னு வல்லரக்கனுக்கு தெரியாது தெரியாதுல்ல நெத்தியில தின்னாறு பூசவே மாட்டான் பூசவே மாட்டான் பகவான் நாமத்தை சொல்ல மாட்டான் பஞ்சாட்சரத்தை அங்கத்துல பூசவே மாட்டான் கடவுளையும் கும்பிட மாட்டான் காய் வேட்டியும் கட்ட மாட்டான் கட்டவே மாட்டான் அரக்கன் இப்படி தான் என்ற அகந்தை அகந்தை ஒரு மனிதனுக்கு அழிவு எதில் ஆரம்பமாகுது தெரியுமா அவனுடைய ஆணவ திமிர்ல தான் அவன் அழிஞ்சு போவான் மாணவ திமிர்ல தான் அழிஞ்சு போவான் தாம்ங்கிற ஆணவம் வந்துட்டாலே அவனுக்கு தன்னழிவு பின்னால வந்துடும் பின்னாடியே வந்துருமா ஒரு மனிதனுக்கு பணிவு இருக்கணும் பணிவோடு கனிவு இருக்கணும் பணிவு கனிவு இருந்தாதான் அவன் எக்காலமும் வாழ முடியும் இந்த வல்லரக்க இப்படி இருந்தானா 56 தேசத்துக்கு அதிபதி சக்கரவர்த்தி பாத்தியலா இப்படி ஆகாத சட்டத்தை போட்டு அசுரகுலவேந்தன் பார்வேந்தன் பார் உலகத்தை ஆண்டுவாரா இந்த அரக்கன் செய்யா அத்துளியா அகம்பாதத்தை கைலாசத்திலிருந்து சிவபெருமன் பாக்காரு ஏலே ஐயா நான் இருக்க சிவன் கோயிலே புட்ட சொல்லிட்டேன் உனக்கு நல்ல காலம் உனக்கு ஒரு குட்டி சுக்கர் இருந்து அடிக்கான் ஒரு நல்ல நேரம் உனக்கு இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு குரு பார்வையில நல்லா இருக்க கோடி புண்ணியத்துல இருக்க உனக்கு எப்ப கெட்ட காலம் வரும்னு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் என்னை வேலை கும்பிடக்கூடாதுன்னு ஆக்கி வச்சிருக்க ஏன் அதுவும் இல்லாம பாவப்பட்ட சம்சாரி வேதத்தினையும் அடிக்கடா பாவி அரக்கா ஏழை சம்சாரி இருந்த குமராணி விளங்குவியா நீ தொலங்குவியா அதனால இந்த ஆண்டவன் பார்த்தாரு அரக்கனுடைய அட்டூழியம் நாளுக்கு நாளா கூடுது சிவனை கும்பிடக்கூடாதுன்னு அடக்கி ஒடுக்குதான் அட்டூழியத்துக்கும் ஒரு கால நேரம் வரையும் பதில் சொல்லித்தானே ஆகணும் இவனுக்கு ஒரு ஆகாத காலகட்டத்தை ஆண்டவன் பார்த்தாரு அரக்கனுக்கு சரியான ஆகாத காலகட்டம் வருது எப்படி வருது குரு பார்வையில இருந்து நல்ல முறையில இருந்தான் குட்டி சுக்கர திசை அடிச்சது அவனுக்கு அதுக்கு அடுத்து என்ன காலம் வருது தெரியுமா வல்லரக்கனுக்கு 6:45 அரையங்காலம் பிடிக்கும் 6:45 அரையங்காலம் எத்தனை 6:45 அரையங்காலம் 10 காலம் எந்த ஊர்ல படிச்சாரு அதனால 6:45 அரையங்காலம் 10 காலம் இல்லனே கட்டக்கார பூர்ண படிப்பு
அப்ப இவனே எம்ஏ படிச்சிருக்காரு. இப்ப பாசா பெயிலா ஏன்னா 6 முக்கால் அரைங்காலமா சிரிப்பு 6க்கு 6 3க்கு 3 முக்கால் ஏனே 8 இருக்கா 8 இருக்கா கத்தரிக்கா இல்லையா? யாரு என்ன இருக்கா 8 இருக்கா 8 இருக்கா 6 அரைங்காலம் அத்தனை அரைக்காவும் இல்ல. பேர் என்னவோ ஆகாத காலகட்டம் 6 அரைங்காலி எத்தனை தெரியுமானே? எத்தனை 7.5 பிடிச்சிட்டான் வல்லரக்கனை. 7.5 பிடிச்சிட்டோம். 7.5 7.5 யாரு? யாரு? 2 எழுத்துக்காரன். ஆமா 2 எழுத்துக்காரன். சனி சனி பகவான். சனி பகவான் வல்லரக்கனை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டான் அரக்கனை. ஆண்டவன் பார்த்தாரு அரக்கனை சனியம் பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டான். அது எப்பேற்பட்ட சனியம் பிடிக்கான்? எப்பேற்பட்ட 7 நாட்டன் சனியே தானே இருந்த இடத்தை கிளப்ப போறான். ஆத்தே 7 நாட்டாமல பிடிக்கான். இந்த இடத்தை கிளப்பிடுவானே. ஐயா ஜெம்ம ஜனியன் தானே சீரழிச்சி பார்க்க போறான். அட்டமத்தன் ஜனியன் தானே அலங்கோலத்தை கொடுக்க போறான். பாதே ஜனியன் தானே பரிசிகடாக்க போறான். சனியன் தானே பிடிக்க போறான். பிடிக்க போறான். அரக்கன் சங்கடத்தை அடைய போறான். அடைய போறான். சனியன் பிடிக்க போறான். ஐயாசுரமன் அரக்கன் ஆகாத காலம் அமளி கேடு வந்திடு. பொல்லாத காலம் தானே அவனுக்கு சொல்லாம வந்துடுத பொல்லாத காலம் தானே. ஐயாசுரவன் அரக்கனுக்கு சரியான சனியம் பிடிச்சான். சனியம் பிடிச்சிட்டோம். ஆண்டவன் பார்த்தாரு இவனுக்கு ஆகாத காலகட்டம் படு வச்சு வந்துடுது. இவனை இனிமேல் பரிசுகேட ஆக்கணும். இந்த வல்லரக்கன் சிவனை கும்பிடாம இருந்தவன் மத்தவங்களையும் சிவனை நினைக்காம ஆக்கினவன் இவனை தெருவும் திண்ணையமா ஆக்கிரணும். அவன் காலம் முடிஞ்சாச்சு. இனி ஆண்டவன் கையில தான் எல்லாம் இருக்கு. ஆண்டவன் பார்த்தாரு இந்த வல்லரக்கனுக்கு நல்ல காலம் முடிஞ்சு கெட்ட காலம் வந்தாச்சு. இவனுக்கு பொல்லாத படு வச்சு இவனை பரிசுகேட ஆக்கிரணும். அவனை ஆண்டவன் இந்த அரக்கனுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்க மலைக்கு அதிபதியை கூப்பிடுதாரு. அவர் தான் ஒரு நாட்டை செழிக்கும் வைப்பாரு. ஒரு நாட்டை சீரழிச்சும் பாத்துருவாரு. நாடு செழிக்கிறது யாரு கையில இருக்கு? மழை இல்லைன்னா இந்த உலகத்தை நம்ம வாழ முடியாது. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவ பெருந்தகையே சொல்லியிருக்காரு.